ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை புக்ஸ் வேர்ல்ட் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் வாங்கின புக்ஸோட புக் ஹால் வீடியோ. ரொம்ப நாள் ஆச்சு, எக்ஸாம்ஸ் இருந்ததுனால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த புக் ஹால் வீடியோ. இந்த புக்ஸ்லாம் நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, இருந்தாலும் வீடியோ போடலையா, அதனால் நான் வாங்கின புக்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு புக் யானை டாக்டர், எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதினது யானை டாக்டர். இந்த புக் ரொம்பவே ஃபேமஸான புக். இது அறம் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனில் இருக்குது. இந்த புக்கோட பப்ளிஷர்ஸ் ரிதம் பப்ளிகேஷன், ரிதம். இந்த புக்கோட ரேட் 50 rupees. இந்த புக்கில் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, அவர் தான் யானை டாக்டர், அவரை பற்றின கதை தான் இந்த புக்கு. ஸோ இது இன்னும் நான் படிக்கலை. இந்த புக் படிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ரொம்பவே சின்ன புக்கு தான். அது மாதிரி இதோட ரேட் புக் ஃபேரில் வாங்கினது, நன்னூல் வெளியீட்டகம் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் வாங்கியிருக்கேன். 50 rupees. இதுக்கு எந்த ஒரு ஆஃபருமே இல்லை. 10% டிஸ்கவுண்ட் இருக்கும் இல்லையா, ஆனால் இதுக்கு 50 rupeesங்கிறதுனால இதுக்கு ஆஃபர் எதுவும் இல்லை. இந்த புக்கோட ஃபாண்ட் சைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அது மாதிரி பிரிண்டிங்கும் ரொம்ப நல்லா குவாலிட்டியாக இருக்குது. 50 rupeesனாலும் நல்லாயிருக்கு. ஒரு சில புக்கிலலாம் அந்த பிரிண்டிங் அந்த இங்க் நல்லா டார்க்காக இருக்காது, சில இடத்துல மங்கலாக அழிஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது மாதிரி ரொம்பவே நல்ல பிரிண்டிங். இதோட பேஜஸ் 64, மொத்தம் 64 பேஜ் இருக்குது. அது மாதிரி சின்ன சின்ன பேராகிராஃபாக தான் இருக்குது. சின்ன புக் தான், சீக்கிரமாகவே படிச்சிடலாம். யானை டாக்டர் ஜெயமோகன் எழுதுனது, ரிதம் பப்ளிகேஷன், 50 rupees. 64 பேஜஸ் இருக்குது. கூடி சீக்கிரமாக இந்த புக்கை படிச்சுட்டு இதோட ரிவ்யூ போடுறேன். இதான் நம்ம வாங்கியிருக்கிற ஃபஸ்ட்டு புக். இப்போ வாங்க நம்ம வாங்கின ரெண்டாவது புக் என்னன்னு பார்க்கலாம். ரெண்டாவது புக் தி ஜானகிராமன் அவர்கள் எழுதினது அமிர்தம். இந்த புக் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்ருந்தேன். அங்கே போய் பார்த்தா என்ன புக் வாங்குறதுனே தெரில. கடைசியில் இதை தான் வாங்கினேன். காலச்சுவடு பதிப்பகத்தோடது, 220 rupees. நாவல் இது ஒரு நாவல், தி ஜானகிராமனுடையது. பின்னாடி இந்த புக்கை பற்றி கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்துட்டு தான் இந்த புக் வாங்கினேன். எந்த புக் வாங்குறதுன்னு தெரியல. காலச்சுவடுக்குள்ளே போனாலே அது ஒரு டவுட்டு தானே. இது தீஜாவோட முதல் நாவல். ஸோ அதனால் படித்து பார்த்துட்டு நான் இதையே வாங்கிட்டேன். அது மாதிரி இந்த புக் ரொம்ப நாளாக படிக்கணும்னு எனக்கு ஆசை. என்ன தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னு. இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, அதனால தான் இதை வாங்கினேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜில் தீஜா அவர்கள் எழுதின வேறு புக்கோட பேர், என்னென்ன புக்கு, நாவல், சிறுகதை, குறுநாவல், கட்டுரை எல்லாமே கொடுத்துருக்காங்க. காலச்சுவடு பதிப்பகத்தில் தி ஜானகிராமன் அவர்கள் எழுதின புத்தகம் என்னென்ன இருக்குதுன்னு முன்னாடி இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஃபாண்ட் சைஸு எல்லாமே நல்லாயிருக்கு. அது மாதிரி இந்த புக்கு நான் படிச்சிட்டேன், ஓரளவு படிச்சிட்டேன். வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அது மாதிரி ஒரு புக் மார்க். இது பாரதி நூல் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாசியில் ஒரு ஷாப் இருக்குது, அதோட புக் மார்க் தான். இது பின்னாடி ஒரு கோட் இருக்குது. தனிமை தீவில் தள்ளப்பட்டால் புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டு வருவேன், ஜவஹர்லால் நேரு. இது புக் ஃபேரில் ஒரு ஷாப்பில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தாங்க. பாரதி புத்தகாலயம் அந்த ஷாப்பில் கொடுத்தாங்க. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். நான் கொஞ்சம் படிச்சிட்டேன். 102 பேஜ் படிச்சிருக்கேன் இந்த புக்கில். ஏன்னா வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஃபஸ்ட்டு புக் யானை டாக்டரில் அந்த பில்லை காட்டும் போதே பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், டேட்டு பார்த்துருந்திங்கன்னா எவ்வளோ நாள் ஆச்சுன்னு புக் வாங்கி. ஸோ இதில் கொஞ்சம் பேஜ் படிச்சிருக்கேன். மொத்தம் இதில் 175 பேஜஸ் இருக்குது. நான் 102 பேஜஸ் படிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ படிச்சுட்டு கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன். இந்த புக்கோட ரேட் 220 rupees. பேஜஸ் 175. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல புக்காக தான் இருக்குது இது வரைக்கும் படித்த வரைக்கும். ஸோ நான் கண்டிப்பாக படிச்சுட்டு இந்த புக்கோட ரிவ்யூ போடுறேன். ஃபாண்ட் சைஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. அது மாதிரி ரொம்ப அங்கங்கே டைலாக்காக தான் இருக்குது, அதனால் படிக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன். ஏன்னா இப்போ இந்த புக் தான் படிச்சுட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் பேஜஸ் தான் இருக்குது. ஸோ படிச்சுட்டு ரிவ்யூ போடுறேன். பில்லு இதில் இருந்துச்சு எங்கன்னு தெரில, வேறு எங்கேயாச்சும் வச்சிட்டேன்னு தெரில. ஒரு வேளை பில்லு கிடச்சதுன்னா நான் அந்த புக்கோட ரிவ்யூ போடும்போது எனக்கு டிஸ்கவுண்ட்டில் போக எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் இந்த புக்கே நான் வாங்கினேன். இதை நம்ம வாங்கின ரெண்டாவது புக். அடுத்து மூணாவதாக என்ன புக் வாங்கியிருக்கோம்னா, அதுவும் ஒரு புது புக்கு தான். இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணாத ஆத்தரோட புக்கு. புத்தனாவது சுலபம் பை எஸ் ராமகிருஷ்ணன். எஸ் ராமகிருஷ்ணனை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஷார்ட்டாக எஸ்ரான்னு சொல்லுவாங்க. இந்த புக்கோட ரேட் 200. இந்த புக்கோட பப்ளிகேஷன் தேசாந்திரி பதிப்பகம்.
எஸ்ராவோட எல்லா புக்குமே தேசாந்திரி பதிப்பகம் தான். ஸோ தேசாந்திரி பதிப்பகம். இந்த புக்கு வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு. ஃபஸ்ட்டு பேஜில் வந்து எஸ்ராவை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த புத்தகத்தில் வந்து மொத்தம் 16 சிறுகதைகளோட தொகுப்பு தான் இது. இது வந்து ஒவ்வொரு கதையுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த புக்கை வந்து நான் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா ஒவ்வொரு கதை முடிஞ்சோடனே நல்லா ஸ்பேஸ் விட்டு நல்லா ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு நடுவில் நல்லாவே ஸ்பேஸ் விட்டு நல்லாயிருக்கு. புக்கோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. தேசாந்திரி பதிப்பகத்துலேருந்து நான் எந்த புக்கும் வாங்கினதில்லை. அது மாதிரி எஸ்ராவோட ஃபஸ்ட்டு புக் இது. ரொம்பவே நல்லாயிருக்கு. காலச்சுவடில் எப்படி குவாலிட்டி நல்லாயிருக்குமோ அது மாதிரியே இதுவும் இருக்குது. இந்த புக்கையும் நான் வள்ளி பதிப்பகம் அப்படிங்கிற கடையில் தான் வாங்கியிருக்கேன். இது 200 ருபீஸ் டிஸ்கவுண்ட் போக 180 ருபீஸ்க்கு இந்த புக்கை நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப தேடியிருக்கேன், தேசாந்திரி பதிப்பகத்தோட புக்ஸ் கிடைக்குமா, எஸ்ராவோட புக் எதுவும் கிடச்சதில்ல. இந்த டைம் எனக்கு புக் ஃபேரில் போன போது இந்த புக்கு கிடச்சிச்சு. லாஸ்ட்டில் வந்து எஸ்ராவோட மற்ற புத்தகங்களோட பேர், அதோட ரேட் எவ்வளோ, எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்கு. தாவரங்களின் உரையாடல், உபபாண்டவம், நெடுங்குருதி மாதிரி பின்னாடி இன்னும் இருக்குது. ரயிலேறிய கிராமம், நாவலினும் சிம்போனி, இலக்கற்ற பயணி, தேசாந்திரி, துணை எழுத்து, காட்டின் உருவம், இந்த மாதிரி எல்லா புத்தகத்துடைய ரேட்டும் இருக்குது. இதில் மொத்தம் பேஜஸ் வந்து 190 பேஜஸ், 200 ருபீஸ். 200 ருபீஸ் தேசாந்திரி பதிப்பகம். இந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து இந்த கவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனாலேயே தான் இந்த புக்கும் நான் வாங்கினேன். ஸோ இதான் நான் வாங்கின 3வது புக். அடுத்ததாக 4வது புத்தகம். அதுவும் புது ஆத்தரோட தான். என்ன புக்னா அரியநாச்சி பை வேலராமமூர்த்தி. இந்த புக் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். கடைசியில் கிடச்சதுனால உடனே வாங்கிட்டேன். இந்த புக்கோட ரேட்டு வந்து 160. பின்னாடி போட்டிருக்கு 160 இந்த புக்கோட ரேட் வந்து. இந்த புக்கோட பதிப்பகம் வந்து டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ். ஓகேவா, டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸில் தான் இந்த புக் வந்து பதிப்பிட்டிருக்காங்க. நான் அங்கே தான் இந்த புக் வாங்கினேன். இந்த புக்கை பற்றின ரிவ்யூ வந்து நிறையா யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன். கடைசியில் கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே எதிர்பாராத விதமாக இருக்கும். ரொம்ப மிகப்பெரிய ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதுனால தான் இந்த புக் வாங்கணும்னு நினச்சேன். அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த புக் வாங்கினேன். இந்த புக்கில் ஃப்ரீயாக ஒரு புக் மார்க் தந்திருக்காங்க, அறிவு ஒளி புத்தக கடை. அந்த கடையில் தான் இந்த புக்கை வாங்கினேன். இந்த புக்கில் இருக்கிற பக்கங்கள் வந்து சரியாக தெரியலையே, 164 நினைக்கிறேன். 164 154 தெரில. சரி, ஓகே. ரேட் 160. பேஜஸ் வந்து 144 பேஜஸ் இருக்குது. அரியநாச்சி பை வேலராமமூர்த்தி. இந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் இதையும் வாங்கினேன். ஃப்ரண்ட் பேஜும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃப்ரண்ட் கவர் வந்து அது மாதிரி இந்த புக் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ரொம்பவே நல்லா பெருசாக தான் இருக்குது. ஈஸியாக படிச்சிடலாம். ஃபாஸ்ட் மூவிங் பேஜ் டேர்னர் தான் இந்த புக் வந்து. ஒரு அத்தியாயம் படித்து முடிச்சிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு படிக்க தோணிகிட்டே இருக்கும். இந்த புக்கு நான் வந்து படித்து முடிச்சிட்டேன். வாங்கிட்டு வந்த 3 நாள்லேயே படித்து முடிச்சிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு இது பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த புக்கை படிக்கணுன்னு. இந்த புக்கோட ரேட் வந்து 160. டிஸ்கவுண்ட் போக 144க்கு வாங்கியிருக்கேன். அறிவு ஒளி புத்தக கடை. இவங்க வந்து நேரடியாக புக் ஷாப் வந்து சாத்தூரில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு புத்தகங்கள் வேணும்னா நீங்கள் நேரடியாகவும் போய் வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதான் நான் வாங்கினேன் லாஸ்ட் புக். இந்த புக் படித்து முடிச்சிட்டேன். அதனால் ரிவ்யூ கூடி சீக்கிரமாக போடுறேன். அது மாதிரி புத்தனாவது சுலபமும் படித்து முடிச்சிட்டேன். இதோட ரிவ்யூவும் நான் கூடி சீக்கிரம் போடுறேன். நம்ம படித்த எஸ்ராவுடைய முதல் புத்தகம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அதனால் மறக்காமல் ரிவ்யூ போட்டுடுறேன். ரொம்பவே ஒரு அருமையான புத்தகம். நீங்களும் மறக்காமல் வாங்கி வாசித்து பாருங்கள். அடுத்ததாக தி ஜானகிராமன் எழுதின அமிர்தம். இந்த புக்கும் நான் வந்து படிச்சிட்டேன் இல்லையா, 102 பேஜ் படிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இதுவரைக்கும் படித்த வரைக்கும் கதை ரொம்ப நல்லாயிருக்கு. நான் மீதியும் படிச்சுட்டு கூடி சீக்கிரமாக ரிவ்யூ போடுறேன். அது மாதிரி இந்த புத்தகம் வந்து தி ஜானகிராமன் அவர்கள் எழுதினது. தீஜாவுடைய முதல் புத்தகம் நான் படிக்கிறது. இது வந்து 220 ரூபாய். பில்லு எங்கே இருக்குன்னு தெரில. பில்லு கிடச்சா நான் மறக்காமல் ரிவ்யூவில் சொல்கிறேன். அடுத்து யானை டாக்டர். இதுவும் புது ஆத்தரோடது, ஜெயமோகன் அவர்களோடது. ஸோ இந்த 4 புக்ஸ் தான் நம்ம வாங்கின புக்ஸ். நான் மறக்காமல் படிச்சுட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.